இப்போ இன்னைக்கு அந்த கௌசியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விஜய் கௌசியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க, அந்த பிள்ளைக்கு ஏன் மெசேஜ் பண்ணீங்க, தப்பா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சிருக்கீங்க, உங்க மேல சைபர் கிரைம் பாயுங்கிறீங்க. ஒரு சோசியல் மீடியால ஒரு துறைய பத்தி ஆதாரமே இல்லை. அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஆதாரம் வந்திருக்கணும். ஒரு துறையில இருக்க அனைத்து மாவட்டத்தில் இருக்க சத்துணவு ஊழியர்களை, அங்கன்வாடி ஊழியர்களை கேவலமா பேசியாச்சு. அது பச்சை பச்சையா கேவலமா பேசியாச்சு. பச்சை பச்சையா பேசுனா உங்க மேலையில சைபர் கிரைம் போலீஸ் பாயாது. அவங்கள போன் பண்ணி கேட்டாங்க பாருங்க, ஒவ்வொன்னு கெட்ட வார்த்தை பேசிருக்காங்களா இல்லீங்களா போன்ல, அந்த புள்ள கவுசி போட்டதுதான். அவங்க மேல சைபர் கிரைம் பாயுங்கிறீங்க. இந்த கணேசா ஏப்பா நீ தான் சொன்ன சைபர் கிரைம் பாஞ்சிரும் பாத்துங்க. தப்பு பண்ணாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு வீடியோல தப்பா பேசியிருந்தா கூட விட்டுறலாங்க. ஒரு 5-6 வீடியோங்க தப்பா பேசிட்டு அந்த புள்ளைக்கு இன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன போடுதுன்னா மறுநாள் தான் புரியுது. அதுக்கு அந்த கௌசிக்கு தப்புங்கிறது அப்பதான் புரியுது. அந்த புள்ள தப்ப உணர்றதுக்கு லேட் ஆனது யாரு தெரியுமா? நீங்க சுத்தி உள்ள இருக்கீங்க வருங்க கௌசிக்கு பாலவுசி அக்கா நீங்க பேசுற கரெக்ட் அப்படின்னு உஸ்பேத்தி விடுறது. என்னையும் தான் கேக்குறாங்க, எங்க சத்துணவு ஊழியர்களுக்கு அங்கன்வாடிக்கு பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க, என்ன பேசுங்க நீங்க? எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குங்க, எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். இன்னைக்கு யாரு இன்னைக்கு ஜெயில போய் கிடக்குறா? யார அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஏத்தீங்கல்ல, உஸ்பேத்துனீங்களா? அந்த அக்கா பேசுனது என்ன தப்பு? பரவாயில்ல, அந்த பிள்ளை வீடியோ அழிச்சிட்டு அது பேசாம தான் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல நீங்க பேசுறீங்க வரு. திருப்பி 2வது தப்பு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் கம்மியா இருப்பாங்க. 2K 3K 10K அப்படி அவங்களையெல்லாம் எடுத்து அவங்க வீடியோல போட்டுக்குச்சு. ஏன்னா அது 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காமா. அப்ப போய் மக்களுக்கு சேருமாமா இந்த பிள்ளைக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு. இன்னமும் சொல்றேங்க, திரும்ப சொல்றேன், நீங்க ஒரு தப்பு நடக்குன்னா அது துறை நீதியா அது தப்பு தான், சட்டப்படி அது தப்பு தான். அவங்க அட்டன்ஸ் போட்டது, குழந்தைகளை எச்சா காமிச்சது சட்டப்படி தப்பு. சட்டம் இல்லைனாலும் அது தப்பு தான். ஓகேவா? அதுக்குன்னு நீங்க சோசியல் மீடியாவை கையில் எடுத்துட்டு நாகரிகம் இல்லாம பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா கௌசி நிலைமை தான். அப்புறம் அந்த நாகர்கோவில அது ஒரு புள்ள, அவ பேர் வர மாட்டேங்குது. அவங்க வீட்டுக்கார கூட போலீஸ். அந்த 2 குழந்தைக்கு நான் குழந்தைய பேபி ஸ்கூல்ல தான் விட்டேன், 2வது குழந்தை ஸ்கூல்ல தான் விட்டேன். ராகி பிஸ்கட் கொடுப்பாங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால, பிச்சு கொடுத்தாங்க. எங்க வீட்டு பையன் பிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க. ஏமா நீ இவ்வளவு இத்தனையே சேனல் வச்சு ரன் பண்ற, வீடியோவா போட்டு தள்ளுற, உன் பேர்ல ஒண்ணு, வீட்டுக்கார பேர்ல ஒண்ணு, தனியா பிசினஸ்க்கு ஒண்ணு, விளம்பரத்துக்கு ஒண்ணு, இத்தனை சேனல் வச்சு ரன் பண்ற, ஏன் அவங்க சொன்னது நீ வீடியோ எடுத்து போட முடியல? அன்னைக்கு நீ ஆதாரோட காட்டியிருக்கலாம்ல. இன்னைக்கு உன் வீட்டுக்கார போலீஸா இருக்காரு. இப்போ போலீஸா இருக்கு. ஒரு போலீஸ் தப்பு பண்ணதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? உன் வீட்டுக்காரர் சேர்த்து பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? உன் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கும்? உன் வீட்டுக்கார நேர்மையா வேலை செய்யறாரு, கரெக்டா வேலை செய்யறாரு. எங்கேயோ ஒரு மாவட்டத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு போலீஸ்காரனால ஒரு தப்பு நடந்துருச்சு. அதை பேசினா எப்படி இருக்கும்? அந்த போலீஸ் துறையை தப்பா பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் கௌசி பேசுனது. பாயிண்ட் கேட்டாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, சட்ட ரீதியா கேட்கணும், நாகரிகமா பேசணும். பேசிவிட்டு வேலையில் போற ஓனான பிடிச்சி வேலைகளை விட்டு குத்துது என்னமோ சொல்லுவாங்க, வேட்டிகளை விட்டு குத்துது கொடையுதுன்ற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் சில பேர் இன்னமும் கௌசிக்கு என்ன பண்ணாங்கன்னா சட்ட ரீதியா போய் பாருங்க கௌசிக்கு என்ன பண்ணாங்க. உங்களாலதான்டா அந்த புள்ள நிக்கிது போயிருக்கு. உஸ்பேத்தி அது வாட்டுக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு பொழைச்சிருக்கோம். நீங்க எல்லாம் உஸ்பேத்தி அதை கேளுங்க இதை கேளுங்க. குடும்ப பஞ்சாயத்து இப்ப தப்பா பாத்திருக்கேன் ஆன்லைன்ல பண்றது. நீங்களாம் உஸ்பேத்தி தான் அந்த புள்ள இந்த நிலைமைக்கு ஆகி போச்சு.